சஞ்சாரம் சமூக சித்திரம். பிரதி திக்வல்லை ஜும்ரி. இருங்க வாரம் நான் இது ஆளுக்கால இந்த பெருநாள் விஷ் பண்ணி கொண்டிருக்கேனோ. ஓ, இந்த டைம்ல இப்ப அதுதான் உங்களை முக்கியமாயிக்கேன். ஒன்று சரி மிஸ் ஆகினா பொறவு குழப்பமா பேசிடுமோ. அதுவரை பொறவைக்கு வச்சு கொள்ளேலுமாப்பா, கொஞ்சம் சுருக்கம் இங்க வாங்களே. பொறவு செஞ்சு கொள்ளணும்னா அவ பெருநாளே பொறவா கூட்டாளி மாறுவளுக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லி போட்டு காலுக்கு மேல காலை போட்டு இந்து கொண்டு நீங்க உங்களுக்கு இல்லாத மாதிரி சூனா இப்படி சும்மா போன சொல்லி கொண்டு இருந்தா சரியா? சரியா, இது ஏத்த வேலை போலாடி ஐகி. அதுக்கு தான் நான் ஸ்டார்ட் கேஸ் என்ன எல்லாரும் செய்யற மாதிரி நாங்களும் ஒரு புரியாணி சவுண்டு கூட கொடுத்து போட்டு கறிப்படாம ஊத்தப்படாம பேசாம இப்போம்னு சொல்லி கேட்டீங்களா? நீங்க எந்த நாளும் இல்லாட்டியும் பெருநாளை சரி மாப்பிள்ளை மாறுவல் சொல்லி இதை கொஞ்சம் கேட்கணும் மேலியா மைமூன் நீங்க. ஓர்டர் சாப்பாடு எடுத்து போட்டு சும்மா பேசாம ஈக்கியதும் எனக்கும் லேசதான். ஆனாண்டு சென்னாலும் உங்களோட கூட்டாளி மாறுவருக்கு என்ன கருவசையும் காட்டணும் வழியா. சரி இல்லாட்டியும் உங்களை வெறும் சண்டை கோழி என்று சொல்லி மட்டும்தான் நினைச்சு கொண்டிருப்பாங்கோ. யார் சண்டை கோழி? சண்டைகளுக்கு வரவானா நீங்க? சரி நான் உங்களுக்கு இப்ப ஏன்னா செஞ்சு தரணும். தேங்காய் உடைச்சி தரவா, தேங்காய் துருவி தரவா, கோழியை உரிச்சு தரவா, கோழியை பொறிச்சு தரவா, கடல்லாம் தின்னம்னு சொல்லவா, சோத்தாக்கி தரவா, ஆக்கின சோத்த பொடி ஆக்கி தரவா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்க. ஆக்கின சோத்த பொடியாக்கிய வேலை மட்டும் அதுதானே உருப்படியா எங்களால செய்யற வாயு. சரி குசினி வேலை வெட்டி வேலை நான் பார்த்து கொள்றேன். நீங்க போய்த்து பூவா சுவல் எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த மேசையை சும்மா சட்பட்டு ஒழுங்குபடுத்துங்களே. செல்லப்படியே வந்துட்டாங்க போல. சரி நீங்க சும்மா டென்ஷன் ஆகாம உங்களோட வேலையை செய்யுங்க. உங்களை செய்யுங்க. நான் வைத்து உங்களோட சேப்ப கைவா போட்டு கொண்டு சரியா? வாங்க நாங்க நானு இங்க உங்களை தான் பாத்துக்கணும். மாஸ்டர் ஐயா வாங்க எல்லாம் சாய்னா இங்க என்ன பாக்குறாங்க எல்லாம் வாங்க. நீங்க இப்படி இருங்க சாய்னா, இது நீங்க மிச்சம் பிஸி போல விளங்குது. என்ன பிசி மாஸ்டர், எங்கட மைமூன் மெஷின் மாதிரி ஆள் இல்லையா? குசினி கோஸ் எல்லாம் வெள்ளன காட்டியுமே டக் பக்குன்னு சொல்லி ஒரு கையாலே செஞ்சு முடிச்சுட்டா. கொஞ்சம் இங்க வாங்கல, இங்க கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் இருங்க. என்ன இந்தப்பா பட்டியாப்பம் இந்த கப்பலை போட்டு ஸ்டார்ட்டுக்கு இதை அவங்களுக்கு கொடுங்க. அநியாயம் செல்லப்படாது. எங்கட ஸ்ரீதேவி வட்லாப்பம் செய்ததுல மட்டும் பெரிய கட்டிக்காரி. இது உங்களுக்குன்னு சொல்லியே கித்தூள் கருப்பட்டி போட்டு மிச்சம் ஸ்பெஷலா செஞ்சிக்கியா. இன்னைக்கு பெருநாள்னு சொன்னாக்க வட்டிலாபம் இல்லாத ஊடு எங்கேக்கு? அது சரி எங்கடவளுக்கு இன்றைக்கு நோம்பண்டு சென்னா சமுசா, பெருநாளண்டு சென்னா வட்டிலாப்பம். ஆனந்து சின்னாலும் மாஸ்டர், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சந்த மாமா காட்டுற போல எனக்கு இவ தூரத்திலேருந்து கொண்டு சும்மா வெறும் வட்லாப்ப கோப்பை தான் காட்டுவான். வட்லாப்பத்துல மட்டும் கை வைக்க விடவே மாட்டான். இன்றைக்கு மிச்சம் விட்டு வரல. இதே ஒப்பாடி தான் சுப்புரானா. எல்லாம் பொஞ்சாதி மாறு மாப்பிள்ள மாறிக்க பாசத்துல தான். நோம்புக்கு முந்தி சீனி கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா கூடிக்குன்னு சொல்லி இனிப்பு என்ன சாப்பாடுவல் ஒன்றுமே வாயிலே வைக்க மாட்டேன்னு சொல்லி எம்பிட்டு சத்தியம் பண்ணி பத்தியம் காத்தே. எம்பிட்டு தர சத்தியம் பண்ணிக்க மைமூன் தான் சொல்லிய. நோம்பு முழுக்கவும் தீண்டதே முழுக்க இனிப்பு வலும் பொறிச்சது வலும் தான். ரெண்டா மாண்டி கொலஸ்ட்ரால் என்ன இந்த ரோட் செய்யற என்ஜின் ரோலே கட்டில ஏறினாலும் இவருக்கு நோம்பு தொடக்க டைம்ல ரோல்ஸ் இல்லாம ஈக்கலாம். சமோசா இல்லாட்டி கஞ்சி கொஞ்சமும் இறங்காது. இன்னைக்கு எல்லா வீட்டுல இதுதான் ஆளாத்து. சும்மா இந்த போட்டு 1 2 என்று சொன்ன காவல்லா. அப்படிதான் டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்ன சொன்ன? இனி சுகர் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க என்னத்தையும் ஒரு லிமிட்டோடு சொல்லுவாங்களே.
அது இவக்கு விளங்காம இல்லையா ஈக்கி? எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துல இப்ப கையில பெரும்போடுதான் ஈக்கியா. ஓ பத்திரம் பார்த்து பார்த்து எங்களுக்கு பார்க்கத்தான் மடியில கட்டேலும் பார்க்க மரத்தையே கட்டேலுமா? இவர் என்ன பாபாவா? ஹாஸ்பிட்டல் வரலையும் தாரேடியா? ஓ அங்க எப்படி தாரே? பச்சைப்பழம் ஒரு துண்டு, ஒரு வாழைப்பழம், ஒரு பப்பாளி கீத்து, இப்படித்தான் டாக்டர்ஸ் மார்வல் தின்ன சொல்றேன். சொல்லுங்க. ஆனா இவங்களுக்கு என்ன டாக்டர் சின்னார் தானேன்னு சொல்லி குத்தத்தை தூக்கி அவருடைய தலையில போட்டு போட்டு இங்க இந்த ஜூலைக்கு யானை தின்றே போல வாழைப்பழம் வேண்டி சென்னா முழு வாழைப்பழம் சீப்பேன்னு திங்குறேன். ஒரு பப்பாளிக்கா வாங்கினேன்னு சரி சென்னா அதுல அரைவாசிய பவலைக்கு தின்றேன், மற்ற அரைவாசிய நாளைக்கு தின்றேன். இவக்கு இரிசியாவ இங்க இது நீங்க மட்டுமே இல்லை யூசுஃபுல்லாண்ணா, எல்லாரும் இப்படித்தான். அன்றைக்கு சரியா 27ஆம் நவம்பர் அன்றைக்கு எங்கட தீபாஷ் மச்சான் முனராகலையிலேருந்து வரக்குள்ள புதிய தயிர் செட்டி நொண்டு சொல்லி அப்படின்னு சுட சுட 2 சட்டி தயிர் எடுத்துக்கொண்டு வந்தேன். நீங்களும் சொன்னா நம்ப மாட்டீங்கப்பா, இந்த மனுஷன் அதுல வாசிய சட்டிய வச்சு அப்படியே விளையாடினே இல்லையா. அதுக்கு பிறகு சாருக்கு எலும்பி மத்தார வாசியையும் 1 man show சொல்லி தனியாவே வச்சு திண்டே இல்லையா. மனுஷ மக்களுக்கு முன்னுக்கு மானத்தை வாங்குறீங்க இல்லையா? மைமூனுக்கு இல்ல நான் என்ன பொய்யா சொல்றேன். மத்த நாள் பார்த்தா மிஞ்சினத்தை மத்த சட்டிக்கும் அதே வேலை தானே. என்னதான் சீனியா ஐந்தாலும் கொலஸ்ட்ரால் ஐந்தாலும் தைரையும் பானியையும் பார்க்கக்குள்ள சும்மா கையை கட்டி கொண்டு ஈக்கியலுமா இல்லையா? அது சரி, நம்ம சென்று செல்றது இப்ளிஸ் தானே. நானும் மிச்ச நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்டே ஈந்த யூசுஃப்னா, இப்படி கொஞ்சம் வயசுக்கு போனாலும் நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் இப்படி தயிரும் பானியும் போல ஒத்துமையாவே இருக்கீங்களே, அதர ரகசியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே யூசுஃப்னா. ஜாதி கேள்வி கொண்டு கேட்டீங்க சாய்பு. நானா எல்லாத்துக்கும் மாட்டு மாதிரி இருக்கணும், மிச்சம் கசப்பா இருந்தாலும் அதுதான் ஒரே ரகசியமோ. இவ என்னத்தை பேசுறாரு, நான் அதுக்கு இல்லாத மாதிரி சும்மா சோத்து மாதிரி இருந்து கொள்ளுவேன். இவரை சும்மா பெரிய அப்பாவி போலத்தான். அதுக்கு பிறகு அவே தனிய பேசி பேசி இந்த காத்து போன பெலூன் மாதிரி சத்தம் இல்லாம இஞ்சிருவா. நாங்க தயிரும் பானியும் போல இக்கியத்துக்கு அதுதான் எங்கட வாழ்க்கையிலோட ஒரே ரகசியம். சுப்பனானா ஒருத்தர் சொல்றாரு, அவர் கல்யாணம் முடிச்சு ஒரு புதுசுல கொஞ்சாய் பேசுவாவாம், அவர் கேட்டுக்கொண்டிருப்பாராம். அது பிறகு கொஞ்சம் பழசானது பிறகு அவர் பேசுவாராம், பொஞ்சா கேட்டுக்கொண்டிருப்பாவாம். ஆனா இப்ப என்ன ஆளாத்து அவர் 2 பேருமே பேசியாங்கலாம், அல்ல செழிக்கோதாலும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துல சில நேரத்துக்கு நாங்க மாடுமா இருந்தாலும் இவங்களுக்கு பொறுக்கேறாம பேசாமிக்கேன்னு சொல்லி அதுக்கும் சண்டைக்கு வராங்க. பேசாமிக்கேன்னு சொல்லியோ கெத்தட்ட பொல்ல மாதிரி ஈக்காம 2 பேர்ல தாரசர் ஒருத்தர் அடங்கி போகணுமே சொன்னானா. ஒருத்தர் சொல்றாரு, வீட்டுல மாப்பிள்ளைக்காரன் சண்டை புடிச்சு கொண்டு சத்தம் போட்டு ஏசினா பொஞ்சாய்க்காதி ஒன்றுமே பேச மாட்டான். அப்ப சீதேவி பொம்பளை போல மனுஷன் பாக்கிய சாலி போலிக்க. இது மத்த சீதே நீங்க செல்லுங்களே. சொல்றேன் நீ மாப்பிள்ளைக்காரன் சண்டை பிடிக்கிற டைமுக்கெல்லாம் அவ சத்தம் இல்லாமல பாத்ரூமுக்கு தானே ஓடுவா. அது என்னது பயத்துல பௌத்த குழப்பி கொண்டு இனி இப்படியே பெய்த்து கொஞ்ச நாளைக்கு பிறகுதான மாப்பிள்ளைக்காரனுக்கு விஷயமே என்னன்னு விளங்கிக்குது. என்னையா பார்த்தா என்னண்டா, மாப்பிள்ளை சத்தம் போட்டு டைமுக்கெல்லாம் அவர் எதிர்த்து பேசி வெளில ஏலாண்டு சொல்லி கோபத்துல பாத்ரூம்ல ஓடி போய்த்து பாத்ரூம்ல ஈக்கிய அவட டூத் பிரஷ் எடுத்து அவட கோவம் தீரங்காட்டில் மத பர இடத்துல கொண்டு சேர்ப்பான். இவரையும் பார்க்காம வருத்தலாம் போல. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு பிறகு விஷயம் எப்படி தெரிஞ்சு கொண்டு மாப்பிள்ளக்காரன் அண்டையில இருந்து மனுஷியோட சண்டை பிடிக்கன்னு சொன்னா அதுக்கு முந்தி ஸ்டார்ட்டுக்கு அவர் பாத்ரூம் கொண்டுவார். அது என்ன அதுக்கு அவர்கிட்ட பிரேஸ் எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சு போட்டுத்தானாம். அதுக்கு பிறகு சிங்கமா விரும்பி கூட சண்டைக்கு வருவாராம். அன்னைக்கு ஒரு பொடிய என்கிட்ட வந்து, அங்கிள் கல்யாணம் பிடிக்கிறதுக்கு பயமாக்கி என்று சொன்னான். எங்க பார்த்தாலும் எல்லாம் வெறும் மேக்கப்பும்
சோபனை மாதா நீக்கேன் ஒரு நல்ல குட்டியை தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்களேன் என்று சொன்ன கேக்கியா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தேங்காயை பார்த்தா ஆட்டி பார்க்கணும், பிளாக்காவை பார்த்தா தோண்டி பார்க்கணும், மாங்காவை பார்த்தா மூந்து பார்க்கணும், தேசிகாவை பார்த்தா நசுக்கி பார்க்கணும். அப்ப பொம்பளையா என்ன செய்ய அவங்களோட வாழ்ந்துதான் பார்க்கணும். அதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க யூசுபனானா யார கேட்டாலும் எதிர் நீச்சல் தான். சரி சரி கொஹதே அண்ணே மல்லே போல்லண்டு செல்ல போவாம இப்ப அந்த இந்த கதவலை விடுங்களே. இவங்க சப்ஜெக்ட்ல பேசினாலே எரிச்சல் தானோ. இன்னைக்கு மையத்தூட்டுல நடந்த கதையை நீங்க கேளுங்களே. என்ன நானும் கேட்கணும்னு தான் நீந்தேன். வெள்ளங்காட்டி இந்த மையத்தூட்டு போயிட்டு அம்பிட்டு நேரமா அங்க என்ன செஞ்சீங்க மைமன்? அங்க பெரிய பஜாலியா? மையத்தூட்டுல பஜாவா? என்ன சொல்றீங்க மைமன் நீங்க? மௌத்தா போன அந்த மனுஷன் பேரு என்னப்பா சொன்னீங்க நீங்க? பேரு ஜமால்தீன். ஜமால்தீன். ஓ அந்த மனுஷனும் பொண்டாட்டிக்காரியும் எம்பிட்டு காலமாவே ஆளுக்கால் முகத்தை பார்த்து பேசினதே இல்லையாமே. அப்படியா? அப்ப அம்பிட்டு காலம் அவரு அவட முகத்தை பார்க்காம உசக்க பார்த்துக்கணும் பேசிக்காரு போலிக்குன்னா மிச்சம் பேர்களுக்கு அதுதானே இப்ப பெரிய சலாமத்தாயிக்கு. சரி 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 ஆனண்டு சொன்னாலும் அவங்க பேசினாலும் பேசாட்டியும் அது எங்களுக்கு என்னத்துக்கு மைமூன்? அது எங்களுக்கு தேவையில்லாத பேர் இல்லையா? இல்லையா மாஸ்டர்? நீங்க எங்களுக்கு வேலை இல்லத்தான், ஆனா அங்க நடந்த சப்ஜெக்ட நான் சொல்றேன் கேளுங்களேன். சரி சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட் எடுக்கத்தானே அங்க போனீங்க. அவள் பொண்டாட்டிக்காரி ஜெய்னபு பாக்கியத்துக்கு சும்மா சலாமத்தா இருந்தாலும் பெரிய ரக்லஸ்காரி இல்லையா? ஓ இம்பிட்டு நாளும் அந்த ஆள் கொஞ்சமும் கணக்கெடுக்காம தான் நீந்திக்கான் போலேக்கி. இனி எல்லாரும் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் பெருநாள் என்று சொல்லி சாடமாடியா அவளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த மையத்தோட பேச வச்சா இல்லையா? என்ன மையத்தோட பேச வச்சாங்களா? ஆய்தானே எப்படி மாஸ்டர்? தூக்கத்துல பேசி பாத்தீங்க, ஆனா மையத்தோட பேசி இன்னைக்கு தான் நானும் கேட்க புதுசா எங்கட அடுத்த டைம் இதே கேஸ் தான் கேட்டுக்கோளே. மாப்பிள்ளையும் முஞ்சாதி வருஷ கணக்கா கீரி மாமும் மாதி மனுஷி மாப்பிள்ளைக்கு சொல்லி கையால் ஒரு தேத்தனை கூட புத்தி கொடுக்கலன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அவவும் பிள்ளையில சேர்ந்து கொண்டு அந்த மனுஷனுக்கு செஞ்சது முழுக்க கொடுமைதான். இது முழு உருக்குதான் தெரியும். நீங்களும் கண்டிப்பீங்க. மனுஷன் எப்ப பார்த்தாலும் இந்த பள்ளிக்கிட்ட கடைப்பள்ளி நின்று கொண்டு தலையை சொரிஞ்சு கொண்டிப்பாரு. பள்ளிக்கு முன்னுக்கு கடைப்பள்ளியில 80 பேரோ தலை சொரிஞ்சு கொண்டிருப்பாங்க மாஸ்டர். நீங்க தாரத்தில் நிறைய பேர் நின்று கொண்டிருப்பாங்க. இந்தாங்க அந்த தலை சொரிஞ்சு கொண்டிருக்க கேசுவலுக்கெல்லாம் பொண்டாட்டி மாறுவல் தான் காரணம் பண்ணி சொல்லி செல்ல நீங்க வரவானா சரியா? கையில மடியில இல்லாம காய கொலையும் மிச்சம் வேறுவலுக்கு சும்மாவே தலை சொரியும் தான். சரி இப்ப இந்த சீனை கேளுங்களே. இனி அதுக்கு பொறுவு புதிய பொண்ணை கூட்டி கொண்டு வந்த மாதிரி 4 பேரு சேர்ந்து அவ மொல்லமா நடன்னு சொல்லி புடிச்சு கிடிச்சு கூட்டி கொண்டு வந்து இப்ப செல்லுங்க சொல்லி மையத்தோட பேச வச்சா இல்லையா? என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்ச குத்தம் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோங்க. அப்படியே அது மாதிரி தோப்ப எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலையா மைமூன்? இன்றைக்கு உசிரோடு இருந்தாலும் இந்த மையத்தோட பேசிய மாதிரிதான் இருந்து கொண்டிருக்காங்க யூசுபுலானா. அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மனுஷன் உசுரோடு இக்கங்காட்டியும் ஆளுக்கால் பேசாம பிரிஞ்சிந்து போட்டு மௌத்தானதுக்கு பிறகு பேசி என்னத்த பிரயோசனமாக்கி ஈமாயிதான் சில பேருவர் நான் உங்களோட மகரையும் ஹலா செஞ்சுட்டேன் என்று சொல்லி மயத்திட்ட காலில் பேசி சொல்லி ரகசியமா மயத்தோடு பேசி கொண்டிருக்காங்கோ. அதோடு இன்றைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கேட்டுக்கோங்களே. இன்றைக்கு எல்லாரையும் பாருங்கோ பெருநாள் என்று சொல்லி ஆளுக்கால் பள்ளியில மிச்ச பாசத்தோட கட்டி புடிச்சு சலாம் கொடுக்குறாங்க. ஆனா நாளைக்கு பார்த்தா ரோட்ல ஹண்டா கூட சில பேர் சலாம் செல்ல மாட்டாங்க. நெய் 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 சில பேர் நோம்பு பெருநாளைக்கு பசந்தா ஆளுக்கால் கட்டி பிடிச்சி சலாம் குடிக்காங்க. ஆனா ஹஜ்ஜி பெருநாளா அவ முந்தியே மறுக்கோம். இப்ப மிச்சம் பேருவள் அவங்களோட உம்மா பாப்பா மார்களோட அவங்களோட காட்டியும் அவங்களோட பேசி பேசவும் மாட்டாங்க. பெருநாளைக்கு சரி அவங்களோட பேசி பார்க்கவும் மாட்டாங்க. ஆனா
ஆனால் அவங்க மௌத்தானதுக்கு போகிற பெரிய கத்தம் எல்லாம் கொடுத்து போட்டு தொப்பியை கிப்பியை போட்டுக்கொண்டு யாசின் கிதாபும் கைமா கபரலியில் போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அதுவும் மையத்தோட பேசுகிற கேஸ் தான். இப்போ சில பேர் இவளை பாருங்களே, நாங்கள் உம்ராவுக்கு போக போகிறேன், ஹஜ்ஜுக்கு போக போகிறேன், தெரிஞ்சும் தெரியாமல் குத்தம் குறவல் நடந்தீந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பசுண்டா வீட்டு வாசலுக்கே வந்து கையை பிடிச்சி சலாம் சொல்லி முஷாபா செஞ்சுட்டு போகிறேன். ஆனால் அங்கே பேத்துட்டு வந்ததுக்கு பிறகு பழைய குருடி கதவை தொடடின்னு சென்னை போல தான் மறுவா அவங்களே தான். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் எல்லாம் சுட சுட சோடா போத்தல் கேசலாக தான் இருக்காங்க. ஏய், சும்மா பேசி பேசியே நேரம் ஆகுதப்பா. அப்பா அந்த சாப்பாட்டை திண்டு போட்டு பேசுவோமே. நல்ல அவன் நாங்கள் இப்போ திண்டு போட்டு இப்போ வெளியா ஹாஸ்டல் வாங்க வாங்க உங்களுக்கு சொல்லியே இன்றைக்கு மைமூன் ஸ்பெஷலாக செஞ்சு பெரட்டியாவோ வாங்க வாங்க இந்த பெருநாள் சாப்பாடு. வாங்க 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 வார மாஸ்டர் வாங்க. நேயர்கள் இதுவரை விஷேட சஞ்சாரம் கேட்டீர்கள். பிரதி திக்வல்லை ஜும்ரி. பங்கு பற்றிய கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் திக்வல்லை சஃப்வான், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷாஹித் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர்.